குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இந்த லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே பார்த்தோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கே அட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல்கே பார்த்தோம். ஸோ டுடே வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் த நியூ டாபிக் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே. ஸோ த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ்டு பை எஃப்இ ஃப்ரிட்சர். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. So the classification of algae was first proposed by F.E. Fritsch. So based on the some of the important character of the algae. So that important character is, then first one is pigmentation, the second one is types of flagella, then third one is storage of the food material, then fourth one is structure of thallus, then fifth one is reproduction methods. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சில கேரக்டர்லாம் பேஸ் பண்ணி ஆல்கேவினுடைய கிளாசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்இ ஃப்ரிட்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம், ஸோ எக்ஸாம்பிள் பிக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட்ஸ். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த பிக்மெண்ட் டேக் பிளேஸ் இன் ஆல்கே. எக்ஸாம்பிள் வந்து குளோரோஃபில் இருக்கலாம், கெரோட்டினாய்டு இருக்கும், சாந்தோஃபில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் ஆன் கலர்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த பிக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஆல்கேவை கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா. அது என்ன ஃப்ளஜெல்லா? இட் இஸ் எ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தென் அட்டாச்டு வித் த எனி ஒன் சைட் ஆஃப் த ஆல்கே, தென் வெரி யூஸ்டு ஃபார் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த ஃப்ளஜெல்லா தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃப்ளஜெல்லாவினுடைய டைப்ஸை பேஸ் பண்ணி கூட ஆல்கேவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல் ஆர் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா டியூ டு த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு அப்படின்னா அப்போ ஃபுட் மெட்டீரியல் சிந்தசைஸ் ஆகும். ஸோ என்னென்ன ஃபுட் மெட்டீரியல் வந்து சிந்தசைஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணி கூட ஆல்கேவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த தாலஸ். ஓகேங்களா, அதென்ன தாலஸ்? ஸோ ஆல்கே இஸ் நாட் டிஃப்ரென்டியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப் போர்ஷன். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஒன்லி த தாலஸ் பாடி இஸ் ப்ரெசன்ட் இன் ஏ ஆல்கே. ஒன்லி தாலஸ் மட்டும்தான் இருக்கும். ரூட், ஸ்டெம், லீஃப் இந்த மாதிரி எந்த ஒரு போர்ஷனும் டிஃப்ரென்டியேட் ஆகிருக்காது. ஸோ அதான் தாலஸ். ஸோ அந்த தாலஸ்னுடைய பேஸ் பண்ணி கூட, தாலஸ்னுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கூட ஆல்கேவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. தென் அடுத்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட். ஓகேங்களா, இது உங்களுக்கே தெரியும். ஸோ ஏசெக்சுவலா, செக்ஸுவலா, இல்லை வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனா, ஸோ எந்த ஆல்கே எதை பண்ணும் அதை பேஸ் பண்ணி ஆல்கேவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் கேரக்டர்ஸ், அதாவது பிக்மெண்டேஷன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தாலஸ், தென் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் ஆன் தட் கேரக்டர்ஸ் தென் எஃப்இ ஃப்ரிட்ச் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஆல்கே. ஓகேங்களா, அவர் தான் ஃபஸ்ட்டு இதை ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ எதில் இதை பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ பப்ளிஷ்டு தீஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே இன் இஸ் ஓன் புக் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆல்கே இன் த இயர் ஆஃப் 1935. ஓகேங்களா, ஸோ இதை எப்போ பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1935. எதில் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா இன் இஸ் ஓன் புக் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆல்கே. ஓகேங்களா, அந்த புக்கில் தான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கேவை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணார். ஸோ இது என்ன பண்ணியிருக்காரு? இன் திஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே தென் எஃப்இ ஃப்ரிட்ச் கிளாசிஃபை டோட்டலி 11 கிளாஸஸ். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் தட் கேரக்டர்ஸ். ஓகேங்களா, அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி ஆல்கே வந்து டோட்டலாக 11 கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ தட் கிளாஸஸ் இஸ் குளோரோஃபைசியே, சாந்தோஃபைசியே, கிரைசோபைசியே, பேசிலேரியோபைசியே, கிரிப்டோபைசியே, டினோபைசியே, குளோரோமோனாய்டினியே, யூக்ளினோபைசியே, பேயோபைசியே, ரோடோபைசியே அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் சைனோஃபைசியே. ஓகேங்களா, ஸோ இந்த 11 கிளாஸஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எஃப்இ ஃப்ரிட்ச் கிளாஸிஃபை த ஆல்கே இன்டு 11 கிளாஸஸ். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர். தட் கேரக்டர் இஸ் பிக்மெண்டேஷன், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தாலஸ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா, அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் மெத்தட், தென் ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் பேஸ் பண்ணி டோட்டலாக 11 கிளாஸஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து குளோரோஃபைசியே, சாந்தோஃபைசியே, கிரைசோஃபைசியே, பேசிலேரியோஃபைசியே, கிரிப்டோஃபைசியே, டைனோஃபைசியே, குளோரோமோனாய்டினியே, யூக்ளினோஃபைசியே, பேயோஃபைசியே, ரோடோஃபைசியே அண்ட்
லாஸ்ட் ஒன் இஸ் சைனோஃபைசியே. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக இவ்வளவும் பார்க்க போகிறது கிடையாது. என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த 3 classes, தட் இஸ் குளோரோஃபைசியே, பேயோஃபைசியே அண்ட் ரோடோஃபைசியே. ஓகேங்களா? ஸோ இந்த 3 classes மட்டும் இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குளோரோஃபைசியே. ஓகேங்களா? ஸோ இந்த குளோரோஃபைசியே அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் திஸ் குளோரோஃபைசியே ஆல்கே ஆர் காமன்லி நவுன் ஆஸ் கிரீன் ஆல்கே. இதை வந்து இதில் இருக்க குளோரோஃபைசியில் இருக்கக்கூடிய எல்லா ஆல்கல் ஸ்பீசிஸும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். ஸோ ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் குளோரோஃபைசியே ஆர் காமன்லி நவுன் ஆஸ் க்ரீன் ஆல்கே. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். ஏன் இந்த க்ரீன் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸ்லுமே ஓகேங்களா. ஸோ ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் குளோரோஃபைசியே ஹேவிங் எ க்ரீன் கலர் பிக்மெண்ட், that is a chlorophyll pigment is present. So that type of algae is known as green algae. ஓகேங்களா? இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் அதாவது குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். சரி, இதனுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த குளோரோஃபைசியே ஆல்கல் ஸ்பீசிஸ் ஆர் அக்வாட்டிக் ரீஜன். அதாவது குளோரோஃபைசியே ஆல்கே ஆர் மோஸ்ட்லி டேக் பிளேஸ் இன் அக்வாட்டிக் ரீஜன். அக்வாட்டிக் அப்படின்னா தண்ணியில் இருக்கிறது. ஓகேங்களா? இன் போத் த ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர். ஓகேங்களா? ரெண்டுலேயுமே இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், தென் மெரைன் வாட்டர்லேயும் இருக்கும். ஸோ த எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் குளோரோஃபைசியே ஆல்கே இஸ் பைரோகைரா. தென் எக்ஸாம்பிள் ஃபார் மெரைன் குளோரோஃபைசியே ஆல்கே இஸ் அல்வா. ஓகேங்களா? இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த குளோரோஃபைசியே ஆல்கே ஆர் டேக் பிளேஸ் இன் aquatic region in both the fresh water and marine water. So the good example for freshwater algae is Pyrogyra, then marine water algae is Alva. ஓகேங்களா? At the same time some of the Chlorophyceae algae take place in a land. ஓகேங்களா? That type of algae is known as terrestrial algae. ஓகேங்களா? terrestrial அப்படின்னா land. ஓகேங்க? சிலது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லேயும் இருக்கும். என்னதான் வாட்டர் ரீஜனில் இருந்தாலும், மெரைன் வாட்டரில் இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் வாட்டரில் இருந்தாலும் சரி, some of the algae take place in a terrestrial, that is a land. So that type of algae example is Trentifolia. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, த மெரைன் வாட்டர் எக்ஸாம்பிள் அல்வா, தென் டெரிஸ்ட்ரியல் ஆல்கே இஸ் Trentifolia. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் குளோரோஃப்ளாஸ்ட். ஓகேங்களா? ஸோ த இம்பார்ட்டண்ட் கேரக்டர் ஆஃப் த குளோரோஃபைசியே இஸ் ஆல் த குளோரோஃபைசியே ஆல்கே ஹேவிங் எ குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ இம்பார்ட்டண்ட் செல் ஆர்கனல். தட் குளோரோபிளாஸ்ட் ஹேவிங் எ high amount of the chlorophyll pigment. ஓகேங்களா? that chlorophyll pigment are very used for photosynthesis process. So the important function of the chloroplast is involved in photosynthesis process. ஓகேங்களா? ஸோ அந்த குளோரோபிளாஸ்டினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகிறது தான். சரி, எல்லாத்துலேயுமே குளோரோபிளாஸ்ட் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஷேப் இஸ் ப்ரெசன்ட் இன் குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா? நிறைய ஷேப் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் த வேரியேஷன் அட் டேக் பிளேஸ் இன் ஷேப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் த கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் அட் டேக் பிளேஸ் இன் கிளாமிடோமோனாஸ். ஓகேங்களா? ஸோ கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்கே. ஸோ அதில் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கப் ஷேப்டு இருக்கும். அடுத்து டிஸ்காய்டு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கேரா. டிஸ்காய்டு அப்படின்னா டிஸ்க் லைக். ஓகேங்களா? ஸோ டிஸ்காய்டு ஷேப் குளோரோபிளாஸ்ட் டேக் பிளேஸ் இன் ஏ கேரா. அடுத்து கிரிடில் ஷேப்டு ஓகேங்களா டேக் பிளேஸ் இன் யுலோத்ரிக்ஸ். ஓகேங்களா? அது என்ன கிரிடில் ஷேப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங் லைக்கில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ த டைப் ஆஃப் ஷேப் டேக் பிளேஸ் இன் யுலோத்ரிக்ஸ். தென் அடுத்து ரெட்டிகுலேட் shape of the chloroplast take place in oedogonium. Reticulate அப்படின்னா நெட் லைக், அப்படியே வளவலையாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெட் லைக் chloroplast or otherwise called reticulate chloroplast take place in a oedogonium. Then அடுத்து ஸ்பைரல் ஷேப்டு. ஸ்பைரல் அப்படின்னா ஸ்ப்ரிங் லைக். ஸோ ஸ்பைரல் ஷேப்டு chloroplast take place in a spirogyra. ஓகேங்களா? The next one is stillate. Stillate shaped chloroplast take place in Cygnema. ஓகேங்களா? ஸ்டில்லேட் அப்படின்னா ஸ்டார் ஷேப்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டில்லேட்னா ஸ்டார் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் டேக் பிளேஸ் இன் எ சிக்னிமா. த லாஸ்ட் ஒன் இஸ் பிளேட் லைக் குளோரோபிளாஸ்ட் டேக் பிளேஸ் இன்
மௌஜீஷியா ஓகேங்களா மௌஜீஷியா இதுவும் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க நோட் பண்ணிக்க ஸோ இதெல்லாமே குளோரோஃப்ளாஸ்டினுடைய ஷேப்பை பேஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ பேஸ்ட் ஆன் த ஷேப் ஆஃப் த குளோரோஃப்ளாஸ்ட் ஓகேங்களா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் இஸ் ப்ரெசன்ட் இன் எ ஆல்கல் ஸ்பீசிஸ் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கப் ஷேப்டு கிளாமிடோமோனாஸ் டிஸ்காய்டு ஷேப்டு கேரா கிரிடில் ஷேப்டு யுலோத்ரிக்ஸ் ரெட்டிகுலேட் ஷேப்டு ஊடகோனியம் ஸ்பைரல் ஷேப்டு ஸ்பைரோகைரா ஸ்டில்லேட் சிக்னிமா த லாஸ்ட் ஒன் இஸ் பிளேட் லைக் மௌஜீஷியா ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்னா 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் குளோரோஃபைசியே ஆர் கால்டு green algae mostly take place in aquatic region some are take place in terrestrial region ஓகேங்களா ஸோ அக்வாட்டிக்னா both fresh water and marine water the example for fresh water Spirogyra then example for marine algae alva இதே டெரிஸ்ட்ரியலுக்கு ட்ரென்டிஃபோலியா ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அதே மாதிரி ஷேப் அதாவது குளோரோப்ளாஸ்டினுடைய ஷேப்பை பேஸ் பண்ணி தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் இஸ் ப்ரெசன்ஸ் ஸோ இதுவும் 1 மார்க் கொஷின்ஸ் ஆர் மேட்சஸில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ஓகேங்களா ஸோ பிக்மெண்டேஷன் அப்படிங்கும்போது இதில் என்ன கலர் பிக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால தான் அந்த க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம் ஸோ த க்ரீன் கலர் பிக்மெண்ட் தட் இஸ் எ குளோரோஃபில் பிக்மெண்ட் ஆர் டேக் பிளேஸ் இன் ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் த குளோரோஃபைசியே ஆல்கே ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் ப்ரெசன்ட் எக்ஸாம்பிள் குளோரோஃபில் ஏ குளோரோஃபில் பி குளோரோஃபில் சி டி இ இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் மோஸ்ட்லி இதில் வந்து என்ன டைப் இருக்கும் அப்படின்னா குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பி ஓகேங்களா most of the photosynthetic pigment take place in all the species of the Chlorophyceae algae ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த குளோரோஃபில் ஏ குளோரோஃபில் பி இதுதான் இதனுடைய photosynthetic pigment ஸோ both the chlorophyll A and chlorophyll B are perform the photosynthesis process ஓகேங்களா அதுதான் ரொம்ப இன்வால்வ் ஆகும் சரி ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் த ஸ்டோரேஜ் பாடி இஸ் நவுன் ஆஸ் பைரினாய்டு இது 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க நோட் பண்ணி பைரினாய்டு ஆல்வேஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ப்ரோட்டீனேசியஸ் பாடி ஓகேங்களா வெரி யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் த ஸ்டார்ச் மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ இந்த பைரினாய்டு அப்படிங்கிறது இந்த குளோரோஃப்ளாஸ்டில் இருக்கும் ஸோ பைரினாய்டு இஸ் நத்திங் பட் தட் இஸ் எ ஸ்டோரேஜ் பாடி ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்டோரேஜ் பாடி இஸ் அதர்வைஸ் கால்ட் பைரினாய்டு தென் டேக் பிளேஸ் இன் chloroplast now the important function of the pyrenoid is storage of the starch material ஓகேங்களா ஸ்டார்ச்சை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த பைரினாய்டுடைய ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ திஸ் பைரினாய்டு ஹேவிங் ஏ ப்ரோட்டீன் ஓகேங்களா ப்ரோட்டீனேசிஸ் பாடின்னு சொல்லியிருக்கேன் இதில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸும் இருக்கும் ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து செல்வால் பொறுத்த வரைக்கும் செல்வால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the cell is completely surrounded by cell wall ஓகேங்களா செல் வால்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cell wall are very used for give the protection to the inner cell organelles ஓகேங்களா உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா செல் வால் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் there are two cell wall is present one is inner layer and another one is outer layer ரெண்டு லேயர் இருக்கும் ஓகேங்களா ஸோ the cell wall having a two layer one is inner layer and another one is outer layer the inner layer is made up of cellulose substance whereas the outer layer is made up of pectin substance ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸோ the cell wall is nothing but it is the outer covering layer of the cell then very used for give the protection to the cell generally in Chlorophyceae algae the cell wall having a two layer one is inner layer and another one is outer layer the inner layer is made up of cellulose substance whereas the outer layer is made up of pectin substance ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இதில் 1 மார்க் கொஷின் அப்படின்னா the most important photosynthetic pigment in Chlorophyceae algae is chlorophyll A and chlorophyll B the storage body of the Chlorophyceae algae is pyrenoid that pyrenoid take place in inside of the chloroplast the important function of the pyrenoid is storage of the starch and also having a high amount of the protein the next one is cell wall the cell wall having a two layer one is inner layer and another one is outer layer the inner layer is made up of cellulose substance whereas the outer layer is made up of pectin substance ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க தென் அடுத்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட் generally in Chlorophyceae algae the three different type of the reproduction method is present one is vegetative reproduction
asexual reproduction and sexual reproduction. ஸோ இந்த 3 டைப்புமே இதில் நடக்கும். ஓகேங்களா. குளோரோஃபைசி ஆல்கே பொறுத்த வரைக்கும் there are 3 different type of the reproduction method at take place. First one is vegetative reproduction, second one is asexual reproduction, then third one is sexual reproduction. ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அட் டேக் பிளேஸ் விதின் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட். ஓகேங்களா. அதனால் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா கட் ஆகிறது. த பேரண்டியல் பாடி ஆர் டிவைடட் இன்டு செவரல் ஸ்மால் segment or fragment, then each fragment or segment are developed into the new algae. ஓகேங்களா. ஏற்கனவே இருக்கக்கூடிய பேரண்டியல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா தேலஸ் பாடி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மால் சிக்மெண்ட்டாக கட் ஆகி ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகும். ஸோ ஈச் ஃப்ராக்மெண்ட் ஆர் டெவலப் இன்டு த நியூ ஆர்கானிசம், இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஓகேங்களா. ஸோ தட் டைப் ஆஃப் மெத்தட் இஸ் நவுன் as ஃப்ராக்மெண்டேஷன். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடும் இதில் நடக்கும். தென் அடுத்த asexual reproduction பொறுத்த வரைக்கும் the asexual reproduction at take place within the help of zoospore, apelanospore and aconites. ஓகேங்களா. இது 3 மெத்தட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன் குளோரோஃபைசியே ஆல்கே the asexual reproduction at take place within the help of zoospore, apelanospore and aconites. அது என்ன zoospore? ஓகேங்களா. zoospore அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்போர்ஸ். ஓகேங்களா. அதாவது கேமிட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்போர்ஸ் ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கும். அதே மாதிரி ஆப்ளனோஸ்போர் அப்படின்னா இதுலேயும் ஃப்ளஜெல்லாம் இருக்கும் ஆப்ளனோஸ்போர். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளனோஸ்போர் அப்படிங்கிறது இது இருக்காது, ஃப்ளஜெல்லாவே இருக்காது. ஓகேங்களா. மூவ் ஆகாது, அதை மூவ் ஆகும். ஆப்ளனோஸ்போர் அப்படிங்கிறது மூவ் ஆகும், ஃப்ளஜெல்லாம் இருக்கும். ஸோ மூவ் ஆகும். அதே மாதிரி ஆக்கனைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. ஓகேங்களா. ரெஸ்டிங் ஸ்போர் தான். இதுவும் திக் வால் இருக்கும், திக் செல் வால் இருக்கிறதுனால ரெஸ்டிங் ஸ்போர் கண்டிஷனில் இருக்கும். டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் தட் ஸ்போர் ஆர் டெவலப். ஓகேங்களா. அதே மாதிரி இது நான் மோட்டைல். ஓகேங்களா. மூவ் ஆகாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ asexual reproduction at take place within the help of 3 method. One is zoospore, apelanospore and aconites. ஓகேங்களா. Then அடுத்து sexual reproduction. ஓகேங்களா. ஸோ sexual reproduction at take place within the help of 3 method. One is isogamous, anisogamos and oogamous. ஓகேங்களா. ஸோ இது 3மே உங்களுக்கு தெரியும். isogamous அப்படின்னு பார்த்தீங்கன்னா both the morphologically and physiologically same or similar gamete are fused. That method is known as isogamous. ஓகேங்களா. அதாவது மார்ஃபலாஜிக்கலாகவும் சரி, அதாவது எக்ஸ்டர்னல் கேரக்டர், ஃபிசியலாஜிக்கலாகவும் சரி, அதாவது ஃபங்க்ஷனல் கேரக்டர், சேம் கேமிட் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோகேமஸ். சரி, இதே அனைசோகேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபலாஜிக்கலி ஆர் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஆர் ஃபியூஸ்டு. தட் டைப் இஸ் நவுன் ஆஸ் அனைசோகேமஸ். அதாவது மார்ஃபலாஜிக்கலாவோ இல்லை ஃபிசியலாஜிக்கலாவோ டிசிமிலர் கேமிட் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அனைசோகேமஸ். தென் தேர்ட் ஒன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஊகேமஸ். ரெண்டுமே டிசிமிலர், போத் த மார்ஃபலாஜிக்கலி and physiologically dissimilar gamete are fused. That method is known as oogamous type of sexual reproduction. ஓகேங்களா. ஸோ இந்த 3மே நடக்கும். ஓகேங்களா. அதாவது based on the algal species. So sexual reproduction take place within the help of 3 method. One is isogamous, anisogamous, oogamous. Isogamous அப்படின்னு பார்த்தீங்கன்னா morphologically and physiologically same gamete or similar gamete are fused. That method is known as isogamous. The second one method is anisogamous. Anisogamous na morphologically or physiologically dissimilar gamete are fused. That method is known as anisogamous. Then third one is oogamous. Morphologically and physiologically dissimilar gamete are fused. That method is known as oogamous. ஓகேங்களா. சரி, இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் குளோரோஃபைசியே ஆல்கே இஸ் குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ், கேரா அண்ட் அல்வா. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் குளோரோஃபைசியே ஆல்கே? ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் குளோரோஃபைசியே ஆல்கே இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ், கேரா அண்ட் அல்வா. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் குளோரோஃபைசியில் 3மே நடக்கும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்.
So vegetative reproduction take place within the help of fragmentation, whereas asexual reproduction take place within the help of zoospore, aplanospore and aconites. The sexual reproduction take place within the help of isogamous, anisogamous and oogamous. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஸோ அதை திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தென் செகண்ட் கிளாஸ் இஸ் பேயோஃபைசியே. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேயோஃபைசியே. ஸோ இதனுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, வாட் ஆர் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் பேயோஃபைசியே? ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 more கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் பேயோஃபைசியே ஆல்கே இஸ் அதர்வைஸ் கால்டு ப்ரௌன் ஆல்கே. ஓகேங்களா? ஸோ இதில் வரக்கூடிய ஆல்கல் ஸ்பீசிஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஆஃப் த பேயோஃபைசியே ஆல்கே அட் டேக் பிளேஸ் இன் மெரைன். ஓகேங்களா? தட் மீன் பேயோஃபைசியே ஆல்கே ஹேவிங் ஏ மெரைன் ஹேபிடேட். ஓகே, மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா கடலில் தான் இருக்கும். ஓகேங்களா? பட் சம் ஆஃப் த பேயோஃபைசியே ஆல்கே அட் டேக் பிளேஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேங்களா? சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். த குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் பேயோஃபைசியே ஆல்கே இஸ் புளிரோக்ளாடியா. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 mark கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே இன் பேயோஃபைசியே? புளிரோக்ளாடியா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து தேலஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா? ஸோ இன் பேயோஃபைசியே த தேலஸ் இஸ் ஃபிலமெண்டஸ் தேலஸ். எக்ஸாம்பிள் எக்டோகார்பஸ். ஓகேங்களா? இதுவும் 1 mark கொஷின்ஸ். ஸோ ஃபிலமெண்டஸ் அப்படின்னா லீஃப் லைக். ஓகேங்களா? ஸோ லீஃப் லைக் தேலஸ் டேக் பிளேஸ் இன் எக்டோகார்பஸ். அட் த சேம் டைம் எ ஃப்ராண்ட் லைக் and also giant kelp type of thallus that take place in Pyophyceae. Front like அப்படின்னா அதான் லீஃப் மாதிரி இருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து டிக்டியோட்டா. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜெயின் கெல்ப் தேலஸ். ஜெயின் கெல்ப் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கிறது. ஸோ எதில் அப்படின்னா லேமினேரியா அண்ட் மேக்ரோசிஸ்டிஸ். ஓகேங்களா? இதெல்லாமே 1 mark கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ ஃபிலமெண்டஸ் தேலஸ் that take place in ectocarpus, the front like the leaf like thallus that take place in dictyota, the giant kelp like thallus that take place in laminaria and macrocystis. ஓகேங்களா? இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா அது ஷீல தான் இருக்கும், கடலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து தேலஸ் பொறுத்த வரைக்கும் நாட் டிஃப்ரென்டியேட்டட்னு சொல்லியிருக்கேன். பட் இதில் த தேலஸ் இஸ் டிஃப்ரென்டியேட்டட் இன்டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ தட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் பர்ஃபார்ம் த photosynthesis process because of that leaf like structure having a chlorophyll pigment. So perform the photosynthesis process. So that leaf like photosynthetic part is known as frond. ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா a small stalk like structures are attached. So that stalk like structure is known as stipe. ஓகேங்களா? அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா hold fast is present. ஸோ அதனால் hold fast அப்படின்னா இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா that hold fast are very used for attach the thallus to the any one substratum. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சப்ஸ்டேட்டோட இந்த தேலஸ் வந்து அட்டாச் ஆகிறதுக்காக அந்த ஹோல்டு ஃபாஸ்ட் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ தேலஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி டிஃப்ரென்டியேட்டாக இருக்கும் அப்படின்னா 3 பார்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் பார்ட் இஸ் நவுன் ஆஸ் ஃப்ராண்ட். எ ஸ்மால் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் நவுன் ஆஸ் ஸ்டைப். த பேஸ் ஆஃப் த தேலஸ் இஸ் நவுன் ஆஸ் ஹோல்டு ஃபாஸ்ட். ஸோ தட் ஹோல்டு ஃபாஸ்ட் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் அட்டாச் த தேலஸ் டு த எனி ஒன் சப்ஸ்ட்ரேட்டம். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதனுடைய பிக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி த பிக்மெண்ட் ஆஃப் த பேயோஃபைசியே ஆல்கே இஸ் குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் சி அண்ட் ஆல்சோ கெரோட்டினாய்டு அண்ட் சாந்தோஃபில் இஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா? ஸோ குளோரோஃபில் ஏ சி இருக்கும், கூடவே என்ன இருக்கும் அப்படின்னா கெரோட்டினாய்டு அண்ட் சாந்தோஃபில். அது என்ன குளோரோஃபில் அப்படிங்கிறது தெரியும். இட் இஸ் ஏ க்ரீன் கலர் பிக்மெண்ட். So carotenoid, it is a orange color pigment. Then next one is xanthophyll, it is a yellow color pigments. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்மெண்ட் சிஸ்டம் நோட் பண்ணிங்க. இதெல்லாம் 1 mark கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன் பேயோஃபைசியே த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இஸ் குளோரோஃபில் ஏ, சி, கெரோட்டினாய்டு அண்ட் சாந்தோஃபில். ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 1 mark கொஷின் ஃபியூகோசாந்தின். ஓகேங்களா? ஸோ ஃபியூகோசாந்தின் டேக் பிளேஸ் இன் ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் த பேயோஃபைசியே ஆல்கே. Fucosanthin is nothing but it is a golden brown color pigment. ஓகேங்களா? ஸோ golden brown color pigment is known as fucosanthin. So that golden brown color pigment, that is a fucosanthin, are very used for give the color of olive green to the brown.
ஓகேங்களா, 2 algal ஸ்பீசிஸ். ஓகேங்களா, ஸோ இது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபியூகோசாந்தினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கிவ் த கலர் ஆஃப் த ஆல்கே. ஓகேங்களா, என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் டு த ப்ரௌன் கலர். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ஃபீகோசாந்தின்? ஃபீகோசாந்தின் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a golden brown color pigment. So that pigment are very used for give the color of the olive green to the brown to algal species. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கே அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்டார்ச் மெட்டீரியல். ஓகேங்களா, அதாவது ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஸ்டார்ச் மெட்டீரியல். அதில் என்ன டைப் அப்படின்னா மேனிட்டால் அண்ட் லாமினேரியன். ஓகேங்களா, இதுவும் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ லாமினேரியன் அண்ட் மேனிட்டால். ஓகேங்களா, த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் த பயோஃபைசியே ஆல்கே இஸ் மேனிட்டால் அண்ட் லாமினேரியன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏ ஸ்டார்ச் மெட்டீரியல். ஓகேங்களா, இது வந்து ஸ்டார்ச் தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இந்த மொட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் ஆல் த பயோஃபைசியே ஆல்கே. ஓகேங்களா, மொட்டைல் அப்படின்னாவே மூமெண்ட்ஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளஜெல்லா இஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா, ஸோ அதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லா இருக்குது. ஸோ ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது இட் இஸ் ஏ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த மூமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ தேர் ஆர் 2 different flagella at take place in Phaeophyceae algae. That is a 2 unequal flagella. ஓகேங்களா, ஆர் இன்சர்டட் லேட்ரலி அப்படின்னா சைடில் பக்கவாட்டில். ஓகேங்களா, ஸோ த 2 unequal flagella ஆர் லேட்ரலி அட்டாச்டு வித் த Phaeophyceae algae. ஓகேங்களா, 2 unequal ஒரே சேம் ஈக்குவல் சைஸில் இருக்காது. unequal flagella, 2 unequal flagella are attached laterally of the algae. அதில் 1 வந்து பார்த்தீங்கன்னா V plus and another one is tinsel. ஓகேங்களா, ஸோ V plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்ட மாதிரி இருக்கிறது. டின்செல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கிளிட்டரிங்காக இருக்கிறது, அப்படியே ஒரு பளபளப்பாக ஒரு மாதிரி மின்ற மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 டைப் இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஊகேமி. ஓகேங்களா, 3 டைப் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி த ஊகேமஸ் டைப் ஆர் டேக் பிளேஸ். ஓகேங்களா, ஊகேமஸ் அப்படின்னா போத் மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஆர் ஃபியூஸ்டு. தட் டைப் இஸ் நவுன் as ஊகேமஸ் டைப் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் ஆர் டேக் பிளேஸ். லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அது என்ன அப்படின்னா ஐசோமார்பிக், ஹெட்டிரோமார்பிக் ஆர் டிப்ளான்டிக். ஓகேங்களா, ஐசோமார்பிக்னா ஒரே டைப்பில் இருக்கலாம், ஹெட்டிரோமார்பிக்னா 2 டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் இருக்கலாம், இல்லைன்னா இது 2மே இருக்கும், ஐசோமார்பிக்கும் இருக்கலாம், ஹெட்டிரோமார்பிக்கும் இருக்கலாம், அது டிப்ளான்டிக். ஓகேங்களா, ஸோ த எக்ஸாம்பிள் ஃபார் Phaeophyceae algae இஸ் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து சர்காசம், லாமினேரியா, ஃபியூகஸ் அண்ட் டிக்டியோட்டா. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் ஆர் த some example of Phaeophyceae algae? One is sargassum, laminaria, fucus and dictyota. ஓகேங்களா, ஸோ இதனுடைய ரிசர்வ் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் இஸ் மேனிட்டால் அண்ட் லாமினேரியன் ஸ்டார்ச். த மொட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரெசன்ட். ஸோ மொட்டைல் அப்படிங்கும்போது ஃப்ளஜெல்லா இருக்கும். தெர் ஆர் 2 unequal flagella are laterally attached. One is V plus and another one is tinsel. இல்லை செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட்: ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஊகேமி. மோஸ்ட்லி ஊகேமஸ் டைப் ஆர் டேக் பிளேஸ். அதே மாதிரி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஐசோமார்பிக், ஹெட்டிரோமார்பிக் ஆர் டிப்ளான்டிக். ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சர்காசம், லாமினேரியா, ஃபியூகஸ் அண்ட் டிக்டியோட்டா. ஓகேங்களா, ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி Phaeophyceae ஃபுல்லாகவே 3 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஒரு தேர்ட் ஒன் கிளாஸ் இஸ் ரோடோஃபைசியே. ஓகேங்களா, ஸோ மொத்தம் நமக்கு 3 கிளாஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து குளோரோஃபைசியே, செகண்ட் வந்து Phaeophyceae, அது 2ம் பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் ஒன் இஸ் ரோடோஃபைசியே. ஓகேங்களா, ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் ரோடோஃபைசியே இஸ் அதர்வைஸ் கால்டு ரெட் ஆல்கே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். குளோரோஃபைசியை பொறுத்த வரைக்கும் க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம், Phaeophyceae பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் ஆல்கேன்னு சொல்லுவோம். இப்போ ரோடோஃபைசியே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெட் ஆல்கே. இது எல்லாமே பேஸ்டு ஆன் த பிக்மெண்ட். ஓகேங்களா, அந்த பிக்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த நேம் சொல்கிறோம். ஸோ ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் ரோடோஃபைசியே ஆல்கே இஸ் அதர்வைஸ் கால்டு ரெட் ஆல்கே.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரோடோஃபைசியே ஆல்கே டேக் பிளேஸ் இன் மெரைன் ஹேபிடேட். ஓகேங்களா, கடலில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனுடைய தேலஸ் பாடி, ஓகேங்களா, தேலஸ் பாடி பொறுத்த வரைக்கும் மல்டி செல்லுலார். ஸோ மல்டி செல்லுலார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் எ நம்பர் ஆஃப் த செல்ஸ். ஓகேங்களா, யூனிசெல்லுலார்னா ஒன்லி எ சிங்கிள் செல், மல்டி செல்லுலார்னா ஹேவிங் எ நம்பர் ஆஃப் த செல். ஓகேங்களா, யூனிசெல்லுலார். அதே மாதிரி மேக்ராஸ்கோபிக். ஓகேங்களா, மேக்ராஸ்கோபிக், மைக்ராஸ்கோபிக். மைக்ராஸ்கோபிக்னா வித்தவுட் த மைக்ராஸ்கோப் யூ கேன் see த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆல்கே. ஓகேங்களா, மைக்ராஸ்கோபிக்னா நம்ம மைக்ராஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் மேக்ராஸ்கோபிக். ஓகேங்களா, நம்ம நேக்கடையிலேயே நம்ம பார்க்கலாம், நம்ம கண்ணில் நேரடியாகவே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டைவர்ஸ் இன் ஃபார்ம். டைவர்ஸ் இன் ஃபார்ம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஆல் த ஏரியா. ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே சீல வந்து இது கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி சம் ஆர் யூனிசெல்லுலார். ஓகேங்களா, யூனிசெல்லுலார் எக்ஸாம்பிள் பார்பைரிடியம். ஓகேங்களா, பார்பைரிடியம் இது மட்டும் ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட்லி மல்டி செல்லுலார். சம் ஆஃப் த ரோடோஃபைசியே ஆல்கே ஆர் யூனிசெல்லுலார். த எக்ஸாம்பிள் ஃபார் யூனிசெல்லுலார் ரோடோஃபைசியே ஆல்கே இஸ் பார்பைரிடியம். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தேலஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஃபிலமெண்டஸ். ஃபிலமெண்டஸ்னால் லீஃப் லைக். எக்ஸாம்பிள் கொனியோட்ரைக்கம். ஓகேங்களா, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. த filamentous thallus that take place in Goniotrichum, the ribbon like thallus that take place in Parphyra. ஓகேங்களா, ரிப்பன் லைக்கில் இருக்கும் பார்பைரா. அது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இது ரெண்டுமே கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பார்பைரா அண்ட் கொனியோட்ரைக்கம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொரலீனா அண்ட் லித்தோதாம்னியன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். கொரலீனா அண்ட் லித்தோதாம்னியன் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் கொரலீனா அண்ட் லித்தோதாம்னியன் ப்ரொடியூஸ் த கோரல் ரீஃப். கோரல் ரீஃப் அப்படின்னா பவளப்பாறை, சுண்ணாம்பு பாறை அப்படிம்பாங்க, கடல்லலாம் இருக்கும். ஸோ கொரலீனா அண்ட் லித்தோதாம்னியன் ஓகேங்களா ஆர் ஹைலி ஆர் ஹெவிலி இம்ப்ரெக்னேட்டட் அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து அட்டாச் ஆகிருக்கும் வித் த லைம், சுண்ணாம்போட. நவ் இட் ப்ரொடியூஸ் த கோரல் ரீஃப். ஓகேங்களா, அந்த பவளப்பாறைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆல்கே எது அப்படின்னு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கொரலீனா அண்ட் லித்தோதாம்னியன். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ இருக்குது அண்ட் ஆல்சோ ஆர் பைக்கோ எரித்ரின் அண்ட் ஆர் பைக்கோ சயனின் அட் டேக் பிளேஸ். ஓகேங்களா, இதில் குளோரோஃபில் அப்படிங்கிறது க்ரீன் கலர் பிக்மெண்ட், பைக்கோ எரித்ரின் பைக்கோ சயனின் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிக்மெண்ட். ஓகேங்களா, அதனால தான் இது வந்து ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அட் டேக் பிளேஸ் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் மோனோஸ்போர், நியூட்ரல் ஸ்போர் அண்ட் டெட்ராஸ்போர். ஓகேங்களா, மோனோஸ்போர்னா சிங்கிள், இந்த நியூட்ரல் ஸ்போர்ஸ் அப்படின்னா எது வேணாலும் இருக்கலாம். அடுத்து டெட்ராஸ்போர்னா 4 ஸ்போர் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மைக்ரோஸ்கோபிக் அண்ட் ஆல்சோ டேக் பிளேஸ் இன் ஆல் த கவரிங் ஏரியா. அடுத்து பார்பைரிடியம் இது வந்து யூனிசெல்லுலார். ஃபிலமெண்டஸ் ஆல்கே வந்து கொனியோட்ரைக்கம், ரிப்பன் லைக் தேலஸ் வந்து பார்பைரா. அதே மாதிரி கோரல் ரீஃப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆல்கே எதுன்னு கேட்பாங்க, கொரலீனா அண்ட் லித்தோதாம்னியன். ஓகேங்களா, ஆர் ஹைலி அட்டாச்டு வித் த லைம், நவ் இட் ப்ரொடியூஸ் த கோரல் ரீஃப். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குளோரோஃபில் ஏ, ஆர் பைக்கோ எரித்ரின் அண்ட் ஆர் பைக்கோ சயனின். ஓகேங்களா, அதான் ரெட் கலர் பிக்மெண்ட். ஸோ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அட் டேக் பிளேஸ் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் மோனோஸ்போர், நியூட்ரல் ஸ்போர் அண்ட் டெட்ராஸ்போர். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஓகேங்களா, அதில் எப்படி லேமினேரியன் மேனிட்டால் இருக்குமோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஓகேங்களா, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஊகேமஸ். ஓகேங்களா, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமெட் ஆர் ஃபியூஸ்டு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கும். ஸோ த மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் நவுன் ஆஸ் ஸ்பெர்மட்டாஞ்சியம், த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் நவுன் ஆஸ் கார்பகோனியம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ இன் ரோடோஃபைசியே ஆல்கே the male sex organ is known as spermatangium and the female sex organ is known as carpogonium. ஓகேங்களா, ஸோ இதில் ஸ்பெர்மட்டாஞ்சியம் அப்படிங்கிறது எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெர்மேசியம். ஓகேங்களா, ஸ்பெர்மேசியமை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி கார்பகோனியமில் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸல் இருக்கும். ஸோ இதில் என்ன ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பெர்மேசியம் அதாவது ஃபீமேல் செக்ஸு. ஓகேங்களா, ஃபீமேல் செக்ஸ் கேமெட் ஸ்பெர்மடேசியம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மூலமாக மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ வித்தின் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் த ஸ்பெர்மேட்டியம் ஆர் மூவ் டு வேஸ்ட் த எக் நியூக்ளியஸ் அண்ட் ஃபியூஸ் டு ஃபார்ம் எ ஜைகோட்.
அதாவது ஸ்பெர்மேசியம் வந்து எக் நியூக்ளியஸோட ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் யூஸ் பண்ணிக்கும் டு ஃபார்ம் ஏ ஜைகோட். ஓகேங்களா, ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட் டெவலப் இன்டு கார்போஸ்போர். ஓகேங்களா, ஃப்ரூட் பாடியாக கன்வெர்ட் ஆகும், கார்போஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது மியாசிஸ் நடக்கிறதுனால தான், அதாவது மியாசிஸ் நடக்கும். இப்போ இந்த இடத்துல கார்போஸ்போர் ஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேமஸ் டைப், அதில் மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஸ்பெர்மட்டாஞ்சியம், த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து கார்போகோனியம். த ஸ்பெர்மட்டாஞ்சியம் ப்ரொடியூஸ் த ஸ்பெர்மேசியம், அதே மாதிரி கார்போகோனியமில் எக் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் த ஸ்பெர்மேசியம் ஆர் மூவ் டுவர்ட்ஸ் த எக் அண்ட் ஃபியூஸ் வித் த எக் நியூக்ளியஸ் டு ஃபார்ம் ஏ ஜைகோட். ஓகேங்களா, ஸோ இந்த ஜைகோட் என்னவா டெவலப் ஆகும் அப்படின்னா கார்போஸ்போராக டெவலப் ஆகும். ஸோ டியூரிங் த கார்போஸ்போர் ஃபார்மேஷன் த மியாசிஸ் செல் டிவிஷன் சார் டேக் பிளேஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இதுலேயும் வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் சார் டேக் பிளேஸ். அதாவது லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ரோடோஃபைசி ஆல்கே என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராமியம், பாலிசைப்போனியா, ஜெலிடியம், கிரிப்டோனீமியா அண்ட் ஜைகாட்டினா. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். இந்த நேம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும், வேறு வழியில் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, சிராமியம், பாலிசைஃபோனியா, ஜெலிடியம், கிரிப்டோனீமியா அண்ட் ஜைகாட்டினா. ஓகேங்களா, ஸோ இது 3மே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எஃப்இ ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆல் த ஆல்கே ஆர் கிளாசிஃபைட் இன்டு 11 கிளாஸஸ். ஸோ அதில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசியே, பேயோஃபைசியே அண்ட் ரோடோஃபைசியே. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக குளோரோஃபைசியே 3 மார்க் கொஷின்ஸ், பேயோஃபைசியே 3 மார்க் கொஷின்ஸ் அண்ட் ரோடோஃபைசியே 3 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே. ஸோ ஆல்கேனால என்னென்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி போத் த பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் டேக் பிளேஸ் இன் ஆல்கே. ஸோ ரெண்டுமே இருக்குது, பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா, ஸோ ஆல்கேனால என்னென்ன யூசஸ் இருக்குது. ஓகேங்களா, மேனுக்கும் சரி அனிமலுக்கும் சரி என்னென்ன யூசஸ் இதனால் இருக்குது அப்படிங்கிறது தான் பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, சம்டைம் 3 மார்க் 1 மார்க்கில் கூட அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுட் மெட்டீரியல். ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் த ஆல்கே ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த ஃபுட் மெட்டீரியல். ஓகேங்களா, தென் எக்ஸாம்பிள் குளோரெல்லா, லாமினேரியா, சர்காசம், அல்வா அண்ட் என்டிரோமார்ஃபா. ஓகேங்களா, ஸோ இந்த ஆல்கேலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, எப்படி நம்ம கீரையெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி சம் ஆல்கே, அதாவது மெரைன் ஆல்கே அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த ஃபுட் மெட்டீரியல். ஓகேங்களா, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகார் அகார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ அகார் அகார் இது எதிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகார் அகார் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கிராசிலேரியா, ஜெலிடியல்லா அண்ட் ஜைகாட்டினா. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ அகார் அகார் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கிராசிலேரியா, ஜெலிடியலா, ஜைகாட்டினா. ஓகேங்களா, ஸோ இது என்ன அகார் அகார் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தட் இஸ் எ செல் வால் மெட்டீரியல். ஓகேங்களா, ஸோ செல் வால் மெட்டீரியல், அதாவது இந்த கிராசிலேரியா, ஜெலிடியல்லா அண்ட் ஜைகாட்டினா அந்த ஆல்கேவினுடைய செல் வாலில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் அகார் அகார். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் அகார் அகார் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த மீடியா ப்ரிப்ரேஷன். ஓகேங்களா, அதனால் மீடியா ப்ரிப்ரேஷன் லெபார்ட்டரியில் ஸோ ஆர்டிஃபிஷியலாக பிளான்ட் க்ரோத் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியா ப்ரிப்ரேஷனுக்கு இந்த அகார் அகார் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பிளான்ட் டிசிகல்ச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் டிசிகல்ச்சரை ஒரு பிளான்ட் நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரோத் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இந்த அகார் அகார் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கல்ச்சர் மீடியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான நியூட்ரிஷன் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா அந்த கல்ச்சர் மீடியம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அகார் அகார். வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் கேனிட் ஃபுட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபுட்டை வந்து பேக்கேஜ் பண்ணும்போது அதிலலாம் இதை மேலே வந்து
வைக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுல காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல அதுலேயும் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல் பேப்பர் இண்டஸ்ட்ரி இதில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ agar agar is nothing but that is a cell wall material. Now that agar agar are extracted from Gracilaria, Gelidella and Dicotina. That agar agar are used for preparation of the media in culture lab, that is a microbiology lab, and also it is very used for packing canned food material, then used in cosmetic product and also textile paper industry. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. Then another one, 2 more questions. Carrageenan. ஓகேங்களா. ஸோ carrageenan is extracted from Chondrus crispus. ஓகேங்களா. Chondrus crispus அப்படிங்கிற ஆல்கேல இருந்து தான் இந்த கேராஜினன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தட் கேராஜினன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டூத் பேஸ்ட். ஓகேங்களா. டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, பெயிண்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ பிளட் கோகுலண்ட். ஓகேங்களா. பிளட் கோகுலண்ட் அப்படின்னா ரத்தம் உறையும் போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதில் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேராஜினன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 more questions கேட்பாங்க. ஸோ த கேராஜினன் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் Chondrus crispus. That carrageenan are very used for manufacturing of toothpaste, paint and blood coagulant. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா alginate. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 more questions. ஓகேங்களா. ஸோ alginate, that alginate is obtained from laminaria and ascophyllum அப்படிங்கிற ஆல்கேல இருந்து தான் இந்த ஆல்ஜினேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், பெயிண்ட் அண்ட் ஃப்ளேம் ப்ரூஃப் ஃபேப்ரிக்ஸ். ஓகேங்களா. அதாவது ஈஸியாக தீப்பற்றிக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அகார் அகார் கேராஜீனன் இந்த ஆல்ஜினேட் இது எல்லாமே ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஐஸ்கிரீம்லேயே, பெயிண்டில், அதே மாதிரி ஃப்ளேம் ப்ரூஃப் ஃபேப்ரிக்ஸ் ஈஸியாக தீப்பற்றிக்காமல் இருக்கக்கூடிய அந்த இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ஜினேட் இதுவும் 2 more questions கேட்பாங்க. ஸோ த ஆல்ஜினேட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் லாமினேரியா அண்ட் ஆஸ்கோஃபில்லம். Now that alginate are very used for manufacturing of ice cream, paint and flame proof fabrics. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோடர். ஃபோடர்னா அனிமல் ஃபுட். எது அனிமல் ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமினேரியா, சர்காசம், ஆஸ்கோஃபில்லம், ஃபியூக்கஸ். இது 4மே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ த லாமினேரியா, சர்காசம், ஆஸ்கோஃபில்லம் அண்ட் ஃபியூக்கஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த ஃபோடர். ஃபோடர்னா அனிமல் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டயாட்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 more questions கேட்பாங்க. ஓகேங்களா. டயாட்டமேசியஸ் எர்த்து. ஓகேங்களா. அதாவது டயாட்டம் சிலிசியஸ் ஃப்ராஸ்டுலிஸ், அதாவது பவளப்பாறைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது ஸோ அந்த இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாட்டமேட்டிஸ் எர்த் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த டயாட்டம். நவ் இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் வாட்டர் ஃபில்டர். ஓகேங்களா. வாட்டர் ஃபில்டர் பண்ணக்கூடிய, பியூரிஃபை பண்ணக்கூடிய அதில் வந்து ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுவாங்க அந்த இது. அதே மாதிரி இன்சுலேஷன் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயாட்டமேட்டியஸ் எர்த் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 more questions கேட்பாங்க. அடுத்து வந்து ஃபெர்டிலைசர். ஓகேங்களா. ஸோ ஃபெர்டிலைசர் அப்படின்னா மேனோர். எது அப்படின்னா லித்தோஃபில்லம், கேரா அண்ட் ஃபியூக்கஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லித்தோஃபில்லம், கேரா அண்ட் ஃபியூக்கஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் ஃபெர்டிலைசர், உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயாட்டிக் குளோரில்லின். ஸோ த குளோரில்லின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் குளோரெல்லா. தட் குளோரில்லின் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் ஆன்டிபயாட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் குளோரில்லின். அது எந்த ஆல்கேலேருந்து கிடைக்கும் அப்படின்னா குளோரெல்லா அப்படிங்கிற ஆல்கேலேருந்து கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ பொல்யூஷன் இண்டிகேட்டர். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சாக்கடை அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஏதாவது ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டராக நமக்கு பொல்யூஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சில ஆல்கேலாம் நமக்கு யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா குளோரெல்லா, செனிடெஸ்மஸ் அண்ட் கிளாமிடோமோனாஸ். ஸோ இதை நோட் பண்ணிங்க. குளோரெல்லா, செனிடெஸ்மஸ் அண்ட் கிளாமிடோமோனாஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது மட்டும் ஒரு 5 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க், 1 மார்க் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல் குளோரெல்லா, லாமினேரியா, சர்காசம், அல்வா அண்ட் என்டிரோமார்ஃபா. ஓகேங்களா. அதே மாதிரி அகார் அகார், தட் இஸ் ஏ செல் வால் மெட்டீரியல், தென் அப்டைன்டு ஃப்ரம் கிராசிலேரியா, ஜெலிடியல்லா அண்ட் ஜைகாட்டினா. That agar agar are very used for media preparation in culture lab
and also used for packing canned food material, then cosmetic product, textile paper industry. Then அடுத்து carrageenan. The carrageenan is obtained from Chantras crispers. Now it is very used for manufacturing of toothpaste, paint and blood coagulant. Then அடுத்து alginate. Alginate is obtained from laminaria and ascophyllum. It is very used for manufacturing of ice cream, paint, flame proof fabrics. அடுத்து ஃபோடரா எதை யூஸ் பண்ணலாம், அனிமல் ஃபீடாக என்னென்ன ஆல்கேவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லாமினேரியா, சர்காசம், ஆஸ்கோஃபில்லம் அண்ட் ஃபியூக்கஸ். அடுத்து வந்து டயட்டமேசியஸ் எர்த்து. ஓகேங்களா, டயட்டமேசியஸ் எர்த் ஆர் ப்ரொடியூஸ்டு பை டயாட்டம். இட் இஸ் ஏ சிலிசியஸ் ஃப்ரஸ்டுலேஸ், அதான் மேடப் ஆஃப் சிலிக்கா சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் வாட்டர் ஃபில்டர், தென் இன்சுலேஷன் மெட்டீரியல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸிங் ஏஜென்ட் இன் த கான்க்ரீட் அண்ட் ரப்பர். அடுத்து வந்து ஃபெர்டிலைசராக எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோஃபில்லம், கேரா அண்ட் ஃபியூக்கஸ். இதை வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். அடுத்து குளோரெல்லின் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் தென் அப்டைன்டு ஃப்ரம் குளோரெல்லா. அடுத்து வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் இண்டிகேட்டர் எது அப்படின்னா குளோரெல்லா, செனிடெஸ்மஸ் அண்ட் கிளாமிடோமோனாஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து இதில் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சம் ஆஃப் த டிசீஸ் ஆர் காஸ்டு பை த ஆல்கே. அதில் ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க, ரெட் ரஸ்ட் ஆஃப் காஃபி. ஓகேங்களா, ஸோ காஃபி பிளான்ட்னுடைய லீஃபில் வரக்கூடிய ஒரு டாட்டாக வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் ரெட் ரஸ்ட் ஆஃப் காஃபி. தட் டிசீஸ் ஆர் காஸ்டு பை செப்பலோரஸ் வைரசன்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரெட் ரஸ்ட் ஆஃப் காஃபி ஆர் காஸ்டு பை த செப்பலோரஸ் வைரசன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ போத் பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பர்ஃபார்ம்டு பை த ஆல்கே. ஸோ இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே மட்டும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க.